ஆறும் கடலொடுத்த நிலமடந்த கெளிலொழுகும் சீராரும் பதனமன திகழ் பரத கண்டமிதில் தக்க சிவம் அதிர்ச்சிறந்த திராவிடனல் திருநாளும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தரரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனெங்கே தமிழனெங்கே உன் சீரிலமை சிரம் முயன்று செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. சிறப்பாக நம்மளோடு இணைந்து செயலாற்றிக் கொண்டிருப்பவருமான அன்புக்குரிய அன்பு சகோதரர் ஆரோக்கியராஜ் அவர்கள் இப்போது வரவேற்பு பேரன்பு கொண்டவர்களே, இன்றைய தினம் 13வது வாரத்தில் நம்முடைய பாரதி தமிழ் இலக்கிய பேரவையினுடைய நிறுவனர் தலைவர் பாரதன் அவர்கள் தலைமையில் நிகழ்ச்சி அரங்கேற இருப்பதில் பெரும் மகிழ்ச்சியும் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். உலக பொதுமறையான திருக்குறள், அந்த உலக பெருமறையான திருக்குறளை தமிழகம் என்றும் தமிழ் நல்லுலகத்து எடுத்துச் செல்ல வேண்டும். திருவள்ளுவரின் பொருளையும் திருக்குறளையும் தமிழ்நாட்டில் ஒழிக்க செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்ற அடிப்படையில் மாவட்ட தமிழ் வளர்ச்சி துறையும் தமிழக அரசின் அனுமதியோடு நம்முடைய பாரதி தமிழ் இலக்கிய பேரவை நிறுவனரிடம் ஒப்படைத்து இன்று 12வது வாரம் வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிறது. இதனை ஆரம்பித்த நாள் முதல் இன்றளவும் எண்ணி துணிய கருதும் துணிந்தபின் எண்ணுவோம் என்பதை இருக்கு என்ற வள்ளுவர் பெருந்தகை வாய்மொழிக்கு ஏற்ப அந்த கடமையை துணிந்து ஏற்று 12வது வாரத்தில் அதிகரித்து வைத்திருக்கக்கூடிய நம்முடைய பாரதி தமிழ் இலக்கிய பேரவையினுடைய தலைவர் பாரதி செல்வர் பாரதன் அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக வருக வருக என்று இருகரம் கூப்பி வரவேற்கின்றேன். அதனைப் போலவே அவரோடு இணைந்து பல ஆண்டு காலம் 43 ஆண்டுகள் அதில் 40 இலக்கிய பேரவையில் பயணித்து பேச்சாற்றல் பட்டிமன்றம் அனைத்திலும் தன்னை இணைத்துக் கொண்டு இந்த இலக்கிய பேரவையின் வளர்ச்சிக்கு ஒரு தூணாக விளங்கக்கூடிய என்னுடைய தமிழ் ஆசான் கூடலூர் NSK பொன்னையாண்டார் பள்ளியினுடைய ஓய்வு பெற்ற ஆசிரியர் பெருமகன் கடந்த வாரத்தில் அவருடைய பட்டிமன்றம் உண்மையிலேயே நம்மை சிரிப்பலைகளால் நகைச்சுவைகளால் கட்டி போட்டார்கள் என்று சொன்னால் மறுப்பதற்கில்லை. அந்த வகையில் எவ்வளவு விழாவையும் முத்தாய்ப்பாக பெருமை சேர்த்துக்கூடிய நம்முடைய பாரதி இலக்கிய பேரவையினுடைய துணைத் தலைவர் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா சேதுபாலன் அவர்களை வருக வருக என்று இருகரம் கூட்டி வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அதனைப் போலவே நம்முடைய இலக்கிய அகவை 75 நெருங்கும் நேரத்திலும் கூட பாரதன் அழைக்கிறார் என்றவுடன் எந்த நிமிடத்திலும் ஓடி வந்து இந்த இருக்கைகளை சரி பண்ணுவதாக இருக்கட்டும், அடுத்து இலக்கிய பேரவையின் அடிமட்ட வேலைகளாக இருந்தாலும் சரி, எதற்கும் முகம் சுளிக்காமல் தன்னுடைய பங்களிப்பை இன்றளவும் செய்து கொண்டிருக்கக்கூடிய எங்களது இலக்கிய பேரவையினுடைய நம்பிக்கையாளர் பெருமதிப்பிற்குரிய கர்னர் மேலாளர் கம்பம் நகர்மன்றம் அவர்களை வருக வருக என்று உங்கள் அனைவரும் சார்பாக வரவேற்கின்றேன். இலக்கிய பேரவையில் இளைஞராக தன்னை இணைத்துக் கொண்டு இந்த இளைஞர் பேரவையின் அத்துணை நிகழ்ச்சிகளிலும் தன்னுடைய பங்கெடுப்பையும் முன்னெடுத்து
பங்களிப்பையும் அளித்து சிறப்பு செய்து வரக்கூடிய அருமை தம்பி அவர்கள் என்று அன்புடன் வரவேற்கின்றேன். திருப்பதியை சார்ந்த கவிஞர் மனோகரன் அவர்கள் பல கவிதைகளை முத்தாய்ப்பாக பாடி நம்முடைய அனைவரும் அன்புக்கு பாத்திரமாக வழங்கக்கூடிய கவிஞர் மனோகரன் அவர்களை அதை போலவே திருக்குறளின் பால் கொண்ட அன்பால் பற்றால் பாசத்தால் இந்த திருக்குறள் நிகழ்வுகளுக்கு 12 வாரமும் தவறாமல் இங்கே வருகை இருக்கக்கூடிய புதுப்புதான் அவர்கள் திருமதி ரூபா. பலரின் பெயர் எனக்கு தெரியவில்லை. அனைத்து நல்ல உள்ளங்களையும் அன்பு நெஞ்சங்களையும் வருக வருக என்று அன்புடன் உங்கள் வரவை பற்றி வரவேற்கின்றேன். இன்றைய தினம் நம்முடைய வள்ளுவ திருக்குறளையும் திருக்குறளின் பெருமையையும் அதில் திருவள்ளுவரின் அறிவாற்றலையும் குறித்து உரையாற்றிட சிறப்பு பேச்சாளராக நம்மளையே வரவேற்றிருக்கக்கூடிய ஓய்வு பெற்ற தமிழ் ஆசிரியர் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய கண்ணன் அவர்களை உங்கள் அனைவர் சார்பாக வருக வருக என்று நான் அன்புடன் வரவேற்கின்றேன். விழாவின் துவக்கத்திலேயே தலைவர் சொன்னார்கள், 15 வாரம் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு அனுமதிக்கிறோம் என்று சொன்ன நிர்வாகம் நம்முடைய செயல்பாட்டை பார்த்து 30 வாரம் நீங்களே இந்த விழாவை நடத்துங்கள் என்கின்ற ஒரு உத்தரவை வழங்கியிருக்கிறார்கள் என்றால் இந்த பாரதிய தமிழ் இலக்கிய பேரவையினுடைய முன்னெடுப்பும் தயாரிப்பும் தமிழகம் முழுவதும் வடகிழக்கில் சுற்றி வர காரணமாக இருக்கக்கூடிய கோகிலாபுரம் முருகேசன் அவர்களையும் அவருடைய இளவல் தூயல் அவர் பெயரால் தூயல் ஒரு செய்தி நிறுவனம் கடல் கடந்தும் செய்திகளை கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு வல்லமையான யூடியூப் சேனலை வைத்து இப்ப நம்முடைய நீங்கள் கைபேசியில் அநேகமாக அனைவரும் பார்த்திருக்கலாம், பட்டிமன்றத்தை உருவாக்கியிருக்கிறார்கள். வரும்போது கூட நான் கேட்டு சுவைத்து விட்டு பார்த்துத்தான் வந்தேன். அந்த அளவுக்கு நமக்கு ஒரு செய்தி தொடர்பாளராக இருக்கக்கூடிய கோயிலாபுரம் முருகேசன் அவர்களை வருக வருக என்று அன்புடன் வரவேற்று நிகழ்ச்சிக்கு வழிவிட்டு வாய்ப்படுத்த வேண்டிய நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சிவசக்தி சதீஷ் அந்த தம்பதிகள் வரைகலை என்று சொல்வார்கள். நம்முடைய கைகளிலே எல்லாம் முன்பு மருதாணியிலே அலங்கரிப்பார்கள். இப்பொழுது செயற்கை வைத்து கையில மணப்பெண்ணுக்கெல்லாம் மணந்தாரம் செய்கின்ற இதை இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த சிவக சிந்தாமணியிலேயே ஒரு காட்சி நம்ம தமிழ் அறிஞர்களுக்கெல்லாம் தெரியும். எப்படின்னா சீவகனுக்கு 8 மனைவி. அவன் ஒரு மனைவி இருக்கிற பொழுதே அவன் என்ன செய்வான், அந்த வேற ஒரு பெண்ணை விரும்புகிறான். அவள் ஒப்பனை செய்கிறது. தமிழ்ல நல்லா சொல்றது ஒப்பனை செய்கிறது, மேக்கப்னு சொல்றீங்களா. அப்ப ராணிக்கு மேக்கப் போட்டு அந்த நெத்தியிலேயே சங்கேத குறியீடுகள் இல்லையா, ஒருத்தர் மட்டும் தான் படிக்க முடியும். அப்படி உன்னை விரும்புகிறேன்னு மனைவி நெத்திலேயே எழுதாங்க. உடனே அந்தம்மா அங்கிருந்து இந்த நெத்தியில அலங்காரம் பண்ணி அதுக்கு பதில் அந்தம்மா அனுப்பும். அப்படிலாம் ஒரு காலத்தில் எதுக்கு சொல்றோம்னா, அந்த காலத்திலே அந்த உட்படைகள் இருக்கிறது. பாஞ்சாலிய சைரந்திரி என்ற பெயரிலே திரௌபதி புராணபுரத்திலே மறைந்த 5ஆவது வாசம் செய்த பொழுது ஒப்பனை பண்ணாகத்தான் பரியாற்றிருக்கிறார். அப்படி ஒப்பனை செய்கின்ற கலையிலே சிறந்தவராக விளங்குகிற அவருடைய மனைவி சிவசக்தி அவர் மூத்தவராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். நல்ல இலக்கிய ஆர்வலர், நூலகம் மூலமாக எங்களுக்கு அறிமுகமானவர். அவர் இப்பொழுது அவரும் அவருடைய மனைவியும் சேர்ந்து இந்த கைகளிலேயே திருக்குறள் எழுதியிருக்கிறார்கள். அந்த ஒப்பனை இதை வைத்து அதை இங்கே காண்பித்து இது பண்ணுவதற்கு அனைவருக்கும் மாலை வணக்கம். மருதாணி வீட்டில் நாங்களே பிடிங்கி செடியில் அம்மியில் அரைச்சி நானும் மனைவியும் கையில் திருக்குறள் எழுதி அந்த திருக்குறளுக்கு ஏற்ற ஓவியத்தை எங்கள் கற்பனையாக நாங்களே வரைஞ்சது. எந்த ஒரு இளைஞர்களையும் பார்க்காம யார்கிட்டையும் கேட்காம கற்பனையாக நாங்களே உடலிருந்து தம் மக்கள் மகளிர் சொல் கேளாதவருக்கு அது யாழ் வயலின் மீனை நாங்கள் வரைஞ்சோம். ஏரியின் உழவர்
அப்படின்ற அந்த உழவு தொழிலை மையப்படுத்தி இதே கலப்பாக வரைஞ்சோம். ஒவ்வொரு பொருளுக்கும் ஏற்ற ஓவியத்தை நாங்களே கற்பனையாக எங்கள் கையாலே செஞ்சிருக்கோம். அந்த குரலுக்கு ஏற்ற ஒரு வரைஞ்சிருக்காங்க. சொல்லுங்க. நல்ல பொருளை கேட்கணுன்றதுக்காக நாங்கள் எங்கள் வீட்டில் தொலைக்காட்சி பெட்டி கிடையாது, வானொலி பெட்டி மட்டும் தான் இருக்குது. அதனால் வானொலியில் கொடைக்கானல் 100.5 வானொலி தான் கேட்போம். அறிஞ்ச திருக்குறள். இந்த திருக்குறளில் வந்து நாள் சுட்ட பொருளாக இருந்தால் தீயை வச்சு சுட்டா அது வந்து ஒரு நாள், ஒரு வாரம், 10 நாள் ஆகிடும். 4 நாள் சுட்ட வழி. 4 நாள் நம்மளை திட்டினாங்களோ இல்லை நம்மளை ஏசினாங்களோ அது வந்து நம்ம மனசில் ஆறாமல் ரொம்ப வருஷத்துக்கு அப்படி நினச்சி நிற்கும். அப்படி ஒரு சம்பவம் எனக்கு மனைவி கர்ப்பமாக இருக்கும்போது மருத்துவமனையில் சேர்த்துருந்தேன். அப்போ மருத்துவர்கள் சொன்னாங்க, சூப்பர்சமாக பிறக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம், உங்களுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாமே. மனைவி 5 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்து 5 வருஷம் கழிச்சு குழந்தை இருந்துச்சு, பெண் குழந்தை. அப்போ ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்கணும். மனைவி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க மருத்துவமனையில். வேறு வழி இல்லை, ஒரு தாயையே இல்லை குழந்தைய உயிரை காப்பாற்றணும், ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும்ட்டாங்க. மனைவி கண்ணீர் விட்டு அழுதுகிட்டே இருக்காங்க, என்னாலையும் அழுகி நிற்கணும்னு. அப்போ எனக்கு தோணுது, சும்மா சின்ன கட்டுரமாக எழுதுனேன். பிள்ளை பிறந்தா சந்தோஷமாக போயிடலாம்னு நினச்சி வந்தவளை ஆப்ரேஷன் சொல்லி அள வச்சு போட்டீங்க. பிள்ளை பிறந்தா சந்தோஷமாக போயிடலாம்னு நினச்சி வந்தவளை ஆப்ரேஷன் சொல்லி அள வச்சு போட்டீங்க. வலி வந்தால் பிள்ளை பிறப்பான்னு இருந்தவளை வலியே இல்லாமல் செஞ்சு போட்டீங்க. அடி வயிற்றுல கத்தி வச்சு 6 தையல் போட்டு 7ஆம் நாள் வீட்டுக்கு அனுப்பி 8 நாள் படுக்க வச்சு விட்டீங்க. அவள் அழுக, அவளை பார்த்து நாங்கள் அழுக, குழந்தை பிறந்தாதானே சுகம். அவள் அழுக, அவளை பார்த்து நாங்கள் அழுக, குழந்தை பிறந்தாதானே சுகம். அவள் அழுக கண்ணீர் வடிகிறதுக்குள்ள அருந்துடுச்சு தொப்புள் கொடி. அவள் அழுக கண்ணீர் வடிகிறதுக்குள்ள அருந்துடுச்சு தொப்புள் கொடி. தாடி இருக்கா பட்னியோட, புள்ள அழுகுது பசியோட. தாய் இருக்கா பட்னியோட, புள்ள அழுகுது பசியோட. முக்கி புள்ள பிறந்தா 3 நாள் எந்திரிச்சிருப்பான். முக்கி புள்ள பிறந்திருந்தா 3 நாள் எந்திரிச்சிருப்பான். இடுப்பு வலி பொறுத்திருந்தா இறக்கும் வரை மறக்க மாட்டான். என் ஆத்தா பிறந்தா காட்டுல, என் அம்மா பிறந்தா வீட்டுல, நான் பிறந்தேன் ஆத்து மேட்டுல, என் மகன் பிறந்தா ஆபரேஷன் தியேட்டர்ல. நன்றி, வணக்கம். கவிதை நிறைய எழுதியிருக்காரு. கட்டுரையா எழுதுகிற பலர் தன்னுடையதை கவிதை என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். தெருவுக்கு 100 கவிஞர்கள், தெருவுக்கு 500 பேர் இருக்குன்னா 100 கவிஞர்கள் இருக்கிற தமிழ்நாடு ஆகிப்போச்சு. தம்பி ஒரு அருமையான முயற்சி ஒன்று ரொம்ப பாராட்ட வேண்டிய ஒன்று. இப்போ இந்த சிசேரியன்னு அந்த அறுவை சிகிச்சையை நீங்கள் சொல்கிறோம், அது ஏன் அந்த பேர் வந்துச்சுன்னா முதல் ஜூலியஸ் சீசருடைய தாயாருக்கு தான் அந்த வயிற்றிலே அறுவை சிகிச்சை செய்து அந்த குழந்தையை வெளியே எடுத்தார்கள். அதனால அந்த பேர்ல இன்னைக்கு அது சிசேரியன் அப்படிங்கிற பேர்ல அது அழைக்கப்படுவது என்பது ஒரு வரலாறு. அவர் சொன்ன எனக்கு அந்த டக்குன்னு அந்த நினைவு செய்தி வந்தது. மருத்துவர்களை பற்றியெல்லாம் சொன்னார். அந்த கதையை வந்து அதை சொல்றப்ப ரொம்ப சங்கடத்தோடு தான் சொன்னாங்க. வலியை உணர்ந்தவங்களுக்கு தான் தெரியும். இயற்கை பிரசவத்துக்கு தான் போனது, ஆனால் தனியார் மருத்துவமனையில் கட்டாயம் நீங்கள் சிசேரியன் பண்ணி ஆகணும் அப்படின்னு கட்டாயத்துக்கு குழந்தைக்கு ஆபத்து, தாய்க்கு ஆபத்து அப்படிங்கிற ஒரு பயம் வரும் இல்லை. அந்த பயத்தை தான் அதில் அவர் பகிர்ந்திருக்கார். நம்ம பட்டிமன்ற நகைச்சுவை சொன்ன மாதிரி அறுவை சிகிச்சை நடக்கிற இடத்துல மாலை இருந்துச்சான். எதுக்குங்கன்னு அறுவை சிகிச்சை சக்சஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க டாக்டருக்கு, அறுவை சிகிச்சை சக்சஸ் ஆகலைன்னா அது மாதிரி இன்னைக்கு ஆயிடுச்சு. அதை அவருக்கு தெரிந்த ஒரு நடையிலே அது உண்மையில ரொம்ப சிறப்பாக தான் இருந்தது. அது கல்வி முயற்சி அந்த சிறப்பாக அவருக்கு ஒரு பாராட்டு சொல்லி சதீஷ்குமார் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்ளும். அடுத்தபடியாக சர்ச்சிலா இன்னைக்கு அடுத்தபடியாக நம்முடைய டியூன் மொழிகளுக்கெல்லாம் தாயாக வழங்கும் எனது தாய்மொழியாம் தமிழுக்கு முதல் கண் வணக்கம். ஒரு ஊர்ல பாத்தீங்கன்னா தினேஷ், சுரேஷ்னு அப்புறம் ஒரு அண்ணன் தம்பி இருக்காங்க. அவங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஜமீன்தாரு. அப்ப 2 மகன்களுக்கும் சொத்தை சரிசமமா பிரிச்சு கொடுத்துடுறாரு. 2 பேருக்கும் சொத்தை சரிசமமா பிரிச்சு கொடுத்தோடனே அவங்கதான் ஊர்ல ரொம்ப வளர்ச்சியுடையவங்களா இருக்காங்க. ஒரு நாள் ஊர்ல வெள்ளம் வந்துருச்சு. அவங்க தோட்டம் காடு எல்லாம் வெளியூர்ல இருக்கிறதுனால அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம அவங்க நல்லா இருந்தாங்க.
அப்ப ஊர் மக்கள்லாம் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டீங்கன்னா இவங்கள்ட்ட உதவி கேட்டு வரப்ப தினேஷ் அப்படின்றவர் வந்து அனைவர் மேலேயுமே பாசம் வச்சு அன்பு வச்சு நம்ம ஊர் தானே, நம்ம மக்களுக்கு நம்ம தானே செய்யணும்னு செய்யறாரு. ஆனா சுரேஷ் வந்து நம்ம பணத்தை எதுக்கு அவங்களுக்கு செலவு பண்ணணும், நம்ம சேர்த்து வச்சு நம்ம செலவழிப்போம்னு நினைக்கிறாரு. அப்புறம் ஒரு நிறைய வருடங்கள் போயிடுது. ஒரு சில வருடங்களுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அந்த தோட்டம் துறவுல பெரிய வெள்ளமே வந்து ஆற்று வெள்ளம் வந்து அவங்களுடைய வியாபாரம் எல்லாம் போயிடுது. போனதுனால சுரேஷ் தினேஷ் ரொம்பவே நஷ்டத்துல இருக்காங்க. அவங்களுக்கு சாப்பாடு கூட வழி இல்லாம ஆயிடுது. அப்புறம் தான் தெரியுது தினேஷ் அவர் ஊருக்கு வந்தப்பதான் சொல்றாங்க, ஊர் மக்கள்லாம் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, நாங்க வெள்ளத்துல கஷ்டத்துல சாப்பாடு இல்லாம இருந்தப்ப நீங்க எங்களுக்கு சாப்பாடு கொடுத்தீங்க, அதனால உங்களுக்கு நமக்கு திருப்பி கொடுங்க வேறோம்னு அவரை நல்லா பார்த்துக்கிறாங்க. ஆனா சுரேஷ் வந்து நம்ம எந்த உதவியுமே பண்ணலையே, எந்த முகத்தை வச்சுட்டு போறதுன்னு சொல்லிட்டு அவர் வெளியில போயிடுறாரு. ஆனா தினேஷ் வந்து என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம ஊருக்காக நம்ம பண்ணோம், நம்ம ஊர் நம்மளுக்காக இப்ப பண்ணுது. இதான் நம்ம திருவள்ளுவர் அப்பயே என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, அன்பிலார் எல்லாத்துக்குரியார், அன்புடையார் பின்பும் ஒரே பிறகு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. பாத்தீங்களா, ஒரு உதவி செஞ்சோம்னா அந்த உதவி நம்மளுக்கு தான் திரும்பி கிடைக்கும். அதனால ஒரு உதவி செய்யறதுக்கு முன்னாடி யாருக்கு செய்யறோம், எதற்காக செய்யறோம்னு யோசிச்சுட்டு எந்த உதவியா இருந்தாலும் பண்ணுங்க. அதே மாதிரி ஒரு பெரிய வயதானவர் இருக்காரு. ஆனா அவர் இளம் வயதுல கடுமையா உழைச்சு அவங்களோட 3 மகன்களுக்கும் நிறைய சொத்து சேர்த்து வச்சிருக்கிறாரு. நிறைய சொத்து சேர்த்து வச்சோடனே 3 மகன்களுக்கும் நம்ம எந்த விதமான யாருக்கு எவ்வளவு சொத்து பிரிச்சு தர்றது, இல்ல ஒரே ஆளுக்கு அனைத்து சொத்தையும் பிரிச்சு தரலாமான்னு பேசிட்டு இருக்கப்பதான் அவர் என்ன ஒரு போட்டி வைக்கலான்றாரு. 2 போட்டி நான் உங்களுக்கு வைக்கிறேன் அப்படின்னு முதல் போட்டியை சொல்றாரு. முதல் போட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, 3 பேர் கையிலையும் 10,000 கொடுத்துட்டு 1 மாசம் அதை செலவு பண்ணுங்க, 1 மாசம் செலவு பண்ணிட்டு எங்க மீது இருக்கிறத என்கிட்ட கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. முதல் மகன் போறாரு. போயிட்டு 1 மாசம் முடிஞ்சிடுது. அனைவரும் வராங்க. வந்து முதல் மகன் வந்து காசே இல்லை, நான் 10,000 செலவு பண்ணிட்டேன்னு சொல்றாரு. இரண்டாவது மகன் சொல்றாரு, ஒரு 10,000த்துல 3,000 கொடுக்குறாரு, நான் 7,000 செலவு பண்ணிட்டேன், 3,000 என்னால சேமிக்க முடிஞ்சுன்னு. ஆனா 3வது மகன் வந்து 13,000 கொடுத்துருக்காரு. 13,000 எப்படி கொடுத்த அப்படின்னு அவங்க தந்தை கேட்கும்போது அவர் சொல்லியிருக்கிறாரு, நீங்க கொடுத்த 10,000த்துல சந்தைக்கு போனேன்ப்பா, போய் அங்க விலை குறைந்த நிறைய காய்கறிகளை வாங்கி வீடுக்கு விற்பனை செஞ்சு என்னுடைய தினசரி செலவுகளை பார்த்துக்கிட்டு அதை மீத அந்த காசை 13,000 உங்களுக்கு எடுத்து வந்து கொடுக்குறேன்னு சொல்றாரு. அப்ப தந்தை என்ன நினைக்கிறாரு, முதல் போட்டியில கடைசி 3வது ஜெயிச்சுட்டாருன்னு நினைக்கிறாரு. அதே மாதிரி இன்னொரு போட்டி வைக்கிறாரு. என்ன போட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சின்ன அறையை கொடுத்துட்டு அந்த அறைக்குள்ள நீங்க எதை முழுமையா வைக்கணும், ஒரு இடம் கூட சும்மா இருக்கக்கூடாது, அனைத்து இடத்தையும் நிரப்பி நீங்க எதாவது வைக்க வேண்டும்னு சொல்றாரு. அப்ப முதல் மகன் என்ன நினைக்கிறாரு, மணலை கொட்டிடலாம் அப்படின்னு நினைச்சு மணலை கொட்டுறாரு. ஆனா என்ன ஆயிருந்தா மணல் சரிஞ்சு இப்படி வந்துடுது. சரி, அப்ப முதல் மகன் தோட்டுட்டாரு. இரண்டாவது மகன் என்ன செய்வாருன்னு பாப்போம்னா, அவர் வைக்கோலா வச்சிருக்காரு. ஆனா வைக்கோல் வச்சிருந்தா தெரியல, அது அங்கங்க கேப் ஓட்டையா விழுந்து அவரு 2வது மகன் தோற்றுறாரு. 3வது மகன் என்னடா செய்ய போறான்னு காத்திருக்காங்க. அப்பதான் அவரு வந்து ஒரு மெழுகுவத்தி எடுத்து வச்சு அந்த அறையில நடுவுல வச்சு அதை போத்திருக்காரு. அந்த ஒளி அந்த அறையவே முழுமையா கவர் பண்ணிருச்சு. அப்பதான் தந்தை நினைக்கிறாரு, நீ தான் அந்த போட்டியில ஜெயிச்சிருக்க, ஏன்னா மெழுகுவத்தியை வச்சு ஒளியால அந்த அறைய முழுமையா நிரப்பிட்ட, அவங்க 2 பேரும் நிரப்ப முடியலன்னு அந்த சொத்தை அவனுக்கு எழுதி கொடுத்துறாரு. அப்ப இந்த தந்தையார் ரொம்பவும் பெருமைப்படுறாரு. இதைத்தான் திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னென்றான் கொள்ளலும் என்னோற்றான் கொள்ளலும் சொல் அப்படின்னு திருவள்ளுவர் அப்படியே சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் நீங்க எப்பயாவது நினைச்சு பார்த்துருக்கீங்களா, நம்பிக்கை எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னு. நம்ம எந்த செய்ய முடியாத விஷயத்த கூட நம்பிக்கையோட செஞ்சோம்னா அது கண்டிப்பா நடக்கும். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆராய்ச்சியாளர்கள் ஒரு 3 எலி எடுத்துக்கிட்டாங்க. எடுத்து ஒரு பெரிய அண்டாவில் அந்த 3 எலிகளையும் நீச்சல் அடிக்க விட்டாங்க. அது ஒரு 15 நிமிடம் நீச்சல் அடிச்சு இறந்து போயிருது. அப்ப அந்த இறந்து போன எலிகளை எடுத்துட்டு வேற தண்ணியில இன்னொரு 3 எலிகளை விட்டு 15 நிமிடத்துல சாக போற நேரத்துல 3 எடுத்து காப்பாற்றி அதுக்கு சூடா வச்சு சாப்பாடு கொடுத்து தண்ணி கொடுத்து மறுபடியும் தண்ணிக்குள்ளேயே போட்டுருவாங்க. தண்ணிக்குள்ள போட்டோடனே நீங்க எவ்வளவு நேரம் நீண்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு 20 நிமிஷம், 1 மணி நேரம். ஆனா சரியாக 60 மணி நேரம் அது நீண்டி இருக்கு. அது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மறுபடியும் யாராவது நம்ம காப்பாத்திருக்க மாட்டாங்கன்னு ஒரே ஒரு நம்பிக்கையில அது நீண்டிட்டே இருந்திருக்கு. அதே மாதிரி பாரதன் ஐயாவும் என்கிட்ட நம்பிக்கையோட பேச கொடுத்ததுக்கு நானும் நம்பிக்கையா பேசிட்டேன். ஐயா நம்பிக்கை இணைக்கவே காப்பாற்றுவேன் என்றும் ஐயா வழியில் என்று கூறி என் உரையை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். அந்த பாட்டை பாடினவர் தான் இந்த பாட்டை பாடினவர் மிகப்பெரிய கர்நாடக இசை அறிஞர். ஏறத்தாழ 5 வயதிலேயே மேடை ஏறி கர்நாடக இசை கச்சேரி செய்த புரணிஞானி.
அது சொன்னால் புரியவர்கள் அது ரொம்ப நேரமாகும். அவருடைய குரலிலே அருமையான ஒரு பாடலை சின்ன கண்ணன் இல்லை பெரிய கண்ணனே இப்போ நம்ம அவ்வளோ அழகாக பாடி நன்றியை தெரிவித்து இப்பொழுது வாழ்த்துறையாக சேருமாதம் அவர்கள் 5 நிமிடம் பேசுகிறார்கள். அடுத்து நம்முடைய சிறப்பு பேச்சாளர் பேச இருக்கிறார் என்று சொல்லி அண்ணன் அவர்களை அன்புடன் வேறு அதாவது தாண்டி குடிச்சிட்டு மேலே வந்துட்டாரு. வந்து உட்காந்துருக்கிறார், உட்காந்துருக்காரு. அப்போ நேரு போய் என் வாங்க சாப்பிட போவோம்னு கூப்பிடுறேன். இல்லைப்பா நான் பெரிய தவறு செய்கிறேன். தாண்டி சொல்கிறேன், நான் பெரிய தவறு செய்கிறேன். என்ன தவறு? இல்லை, இன்னைக்கு நான் அடுத்தவன் பயன்படுத்தக்கூடிய தண்ணீரை நல்லா இருக்கும் நினைச்சு சில செம்பை எடுத்து அந்த யமுனை நீரினை நான் நிறைய ஊற்றி குடிச்சிட்டேன். அதை நினைத்து பார்க்கும் பொழுது என்னுடைய மனசாட்சி என்னை கொள்கின்றது. நான் நேர்மை தவறிவிட்டேன் என்று கருதி இன்று உண்ணாவிரதம் இருக்கலாம் என்று நான் கருதுகின்றேன் சொன்னேன். சந்தேசம் எழுதி சொல்றேன்னா அந்த தண்ணியினால் ஒன்றும் ஆகப்படவில்லை. ஏன்னா உள்ளேயே எடுத்து குடிக்கும் போது அது எந்த போகும், கங்கையாற்றுக்குள்ளேயே போயிடும். இருந்தாலும் இவர் அதை பயன்படுத்தி விட்டேன் என்று சொல்லுகின்ற அளவிற்கு ஒரு நேர்மையாளர் பார்த்தான் என்று சொன்னால் அவனை மனைவில் வைத்துத்தான் வள்ளுவன் இப்படி எழுதுகின்றான். பணத்துக்கள் மாசு கிஞ்சித்தம் குற்றமில்லாத இன்னைக்கு மகாத்மா வாழ்ந்துட்டு இருக்காருன்னு சொன்னா அந்த வள்ளுவன் சொன்ன வழியிலே வந்த காரணத்தினால் தான். அதுக்குன்னு அவர் தமிழ்நாட்டில் வந்து நான் பிறக்கிறவங்களாம் தன்னுடைய சத்திய சோதனை எழுதி வைக்கிறார். அத்தகைய ஒரு ஒப்பற்ற நூல் திருக்குறள். ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய நூல் அல்ல, ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கக்கூடியவர்கள் படிக்க வேண்டிய நூல். சும்மா வச்சு அழகு பார்த்து அங்கெல்லாம் எடுத்து படிக்கணும், சிந்திக்க வேண்டும். இப்பொழுது இருக்கக்கூடிய நடைமுறையுடன் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். 1330 குறள்களும் அப்படியே இன்றைய வாழ்க்கைக்கு அது அப்படியே வந்து பொருந்தும். அது எதுவாக இருந்தாலும் சரி என்று சொல்லி இன்று வள்ளுவனுடைய அறிவாற்றல், நான் இதுதான் சொல்ல, இந்த அறிவாற்றல் மிக்கவன் வள்ளுவன். எக்காலத்திற்கும் பொருந்துமாறு அவன் இயற்றி வைத்திருக்கின்றான். அந்த வள்ளுவனுடைய அறிவாற்றலை பற்றி எனது இனிய நண்பர் திரு கண்ணன் அவர்கள் இப்போது உரையாற்ற இருக்கின்றார்கள். மிக அற்புதமாக பேசக்கூடிய தந்தை படைத்தவன் அவருடைய அந்த அழகான சொற்பொழிவினை நாம் அனைவரும் கேட்டு மகிழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அவர் இத்தகைய தலைப்பினை கொடுத்ததற்கு அவருக்கும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இப்படிப்பட்ட தலைப்புகள், ஏன்னா இன்னைக்கு 12 தலைப்பு ஓடிட்டு இருக்கு. 12 இன்னும் எத்தனை 120 எத்தனைன்னு தெரியல. அவ்வளவு தலைப்புகளை உள்ளடக்கியதுதான் வள்ளுவம். அப்படிப்பட்ட தலைப்புகளை தேர்வு செய்து கொடுக்கக்கூடிய நம்முடைய இலக்கிய பேரவையினுடைய தலைவர் திரு சீனிவாசன் அம்பேத்கருக்கு நேராக ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போர்க்குரல் கொடுத்த ஒரு மனிதன் தான் வெட்டமலை சீனிவாசன் அவர்கள். அவர்தான் நம்முடைய காந்தியடிகளுக்கு தென்னாப்பிரிக்காவிலே இருந்த பொழுது தமிழ் மொழியை கற்றுக் கொடுத்து திருக்குறளை அறிமுகம் செய்தவர் டாக்ஸாய் மட்டும் சொல்லியிருக்கிறார். ஆனால் திருக்குறளை அவர் கற்றுக் கொடுத்தவர் வெட்டமலை சீனிவாசன் என்ற வரலாறு வெளியே அதிகமாக சொல்லப்படாத வரலாறு. அப்படிப்பட்ட ஒரு மகானுடைய கைகளிலே தவறுகின்ற பொருள் அவரை போற்றுகின்ற ஒரு நூலாக நம்முடைய திருக்குறள் இருந்திருக்கிறது. அந்த திருக்குறளை வெறும் பொழுதுபோக்கு சாதனம் அல்ல, அறிவாசா நான் கொடுத்த தலைப்பு அவர் அறிவாசா. எத்தனையோ ஆசான்களுக்காக, ஆனால் ஆசான்களுக்கெல்லாம் அத்தகைய அறிவாசான் என்ற பெயர் அமைவது என்பது ரொம்ப அபூர்வமான ஒன்று. இவன் முழு அறிவு உடையவனும் அவனுக்கு தான் அறிவாசான் என்று சொல்லுவேன். அந்த வள்ளுவன் தொடாத துறையே இல்லை என்று சொல்லுகின்ற அளவிற்கு பல்வேறு செய்திகளை அடக்கி வைத்திருக்கின்ற ஒரு மாபெரும் அறநூலாக நம்முடைய திருக்குறள் இருக்கிறது. அதை பேசுவதற்கு கண்ணன் வருகிறார். கண்ணன் ஒரு பேச்சாளர் என்று தமிழாசிரியர் உங்களுக்கு தெரியும், பேச்சாளர் என்பதும் பலருக்கு தெரியும். அதை வச்சு அன்னை தமிழை அமையையும்
நிகழ்வின் தலைவர் சொன்ன மாதிரி 12வது வாரம் நானும் மற்ற மாவட்டங்களில் பேச வாய்ப்பு இருக்கு, பேசிட்டு இருக்கேன். நாம தான் சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கோம். அதற்கு முயற்சி எடுத்து செயல்பட்டு கொண்டிருக்கின்ற தலைவர் அவர்களுக்கும் தலைவருக்கு துணையாக இருக்கக்கூடிய எனக்கெல்லாம் மூத்தவராக மூத்த தமிழாசிரியராக கொஞ்சம் கூட நாங்கள் அவர்லாம் நேராக பேசுவோம், அவங்க வச்சுட்டு பேசக்கூடாது. ஒரு மண்டபம்னா தமிழாசிரியர் அண்ணன் சேர்மான் எந்த இடத்துலையுமே நானே என்னுடைய நண்பர் புத்தகம்லாம் பேசும்போது சேதந்தன் அப்படின்னு சொல்லுவோம். மூத்த தமிழாசிரியர், நிறைய கற்றவர், மிக எளிமையாக இருப்பார், பழகுவதற்கு இனியர். அவருக்கும் வரவேற்பு நல்கிய ஆரோக்கியராஜ் சார் அவர்களுக்கும் ராஜராஜ் சார் அவர்களுக்கும் கூடுதல் மதிப்பு நிற்கின்ற அருமை நண்பர் திராவிடமணி அவர்களுக்கும் மற்றவங்க பேர் எனக்கு தெரியல, ஆனால் அனைத்து நல்ல உள்ளங்களையும் அன்போடு வணங்கி நிகழ்வை சொல்லி வல்லுவர்கள் வந்து இந்த காந்தி 2 பேரும் பேசினா நானும் காந்தியை பற்றி அவங்க சொல்லியிருந்தேன் இல்லையா. இப்போ நான் பணி நிறைவு பெற்று விட்டேன். பணி நிறைவு பெற்றாச்சு. ஆனால் பணி நிறைவு பெற்றவங்க அந்த நான் இப்பொழுதுதான் மாணவனாக இருக்கிறேன். ஆசிரியர் பணி முடிச்சு ஆனால் மாணவனாகிட்டேன். ஆயிரக்கணக்கான புத்தகங்களை இருக்கிறேன். வாங்கி படிக்க முடியாமல் இருந்த புத்தகங்களை எல்லாம் இப்போது உட்கார்ந்து முட்டி முட்டி படித்துக் கொண்டிருக்கிறேன், வாசித்துக் கொண்டிருக்கிறேன். அது ஒரு புத்தகம் நள்ளிரவு சுதந்திரம், மவுண்ட் பேட்டன் புறப்பட்டு 200 மணி நேரம் பேட்டி எடுத்துருக்காங்க. அந்த நூலெல்லாம் படிக்கும் போது நீ மகான்பா காந்தி, நீ மகான்பா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிற அளவுக்கு அருமையான செய்திகள். வாய்ப்பு கிடைத்தால் நல்ல சுதந்திரத்தை பற்றி இந்த முன்பு பேசுவதற்கு நான் என்னாவது வாய்ப்பு கிடைத்தா அவங்க பேசணும், காந்தியை பற்றி பேசணும். இப்ப நான் அடுத்த நல்ல வழக்கமா கெட்ட வழக்கமா தெரியல, மூத்தவர்கள் இருக்கீங்க, நீங்க சொல்லணும். இப்ப ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க. இந்த 1 மாதத்துக்குள்ள திருக்குறள் பத்தி கிட்ட இந்த திருப்பி எடுத்து பார்ப்பேன், எனக்கு மறந்து போயிடும். ஒரு 6 மாசம் கழிச்சு திரும்ப நீங்க திருக்குறளை பேர் சொன்னா புதுசாக புத்தகத்தை எடுத்து வாய்ச்சி புதுசாக மொழிபடுத்தி வருவேன். நேற்று இரவு புத்தகம் தான் வேற வேலை. நேற்று இரவு தான் உட்காந்து ஒரு 15 புத்தகம் மனசுக்கு இல்லைங்களா. நீங்க வள்ளுவன் ஒன்னான்னு நினைக்காதியா, சொல்லி முடிச்சு. நம்ம மழை பெஞ்சிருக்கே வர்றோம், வாசல்ல சேர் இருக்கு, செல் போட்டு மிதிச்சிடலாம், அதெல்லாம் பதிக்கிறோம் இல்லைங்களா மண்ணு. அதே சகதியில ஒரு சிற்றெருப்பு வருது, அதே சேர்வை வந்தது. அந்த அதை ஒன்று சேர்த்தீங்கன்னா ஒரு கடுகளவு இருக்கும், அதுதான் இருந்துச்சு. அந்த அளவுக்கு தான் நான் படித்திருக்கிறேன். வள்ளுவன் ஒரு 3 இமயமலையை மொத்தமாக நிப்பாட்டி வச்சா எவ்வளோ உயரம் இருக்குமோ அவ்வளோ உயரம். நான் ஒரு அறிவாசான ஒருத்தர் பாராட்டணும்னா எனக்கு தகுதி இருக்கணும். அது தகுதி இருக்கானா? தகுதி இல்லை. ஆனால் அவனுடைய மடியை முட்டி முட்டி பால் கொடுத்த கன்று குட்டினான். அதான் அவனை பற்றி பேசலாம். புரியுங்களா? வள்ளுவன் பெரியார் சொல்லணும்னா எனக்கு நான் பெரியார் இருக்கணும் இல்லை, நான் சாதாரண அவனை சொன்னானா, அவன் மடியில முட்டி முட்டி பால் கொடுத்திருக்கிறேன், அவன் எனக்கு ஞானப்பால் ஊட்டி இருக்கிறான், சிந்தை பித்தித்து போயிருக்கிறது. அந்த பித்திப்பின் கூடிப்பில் நான் உரையாற்றுவது இல்லை, உரையாடத்தே வந்துடும். ஆசான முதல் ஆசான் தாயே ஆசா இடுமுறை பேரா காரண பேராங்க காரண நாட்டம் தாயே. அதுக்கடுத்து அறிவு ஓட்டுவதே ஆசா ஆசிரியர். இவன் அறிவு ஆசான்னு சொல்றோம்ல. இந்த நிகழ்வுக்கு வருகின்ற உங்கள் அனைவருக்கும், அடுத்து இந்த விழா தலைவரான இந்த பாரதி தமிழ் இலக்கிய பேரனுடைய தலைவர் நிறுவனர் அவர்களுக்கும், சிறப்பு பேச்சாளராக வந்து அருமையான சிறப்பு பேச்சாளர் சொல்லாமல் சிறப்பான பேச்சாளர் கொடுத்த நம்மளுடைய கண்ணன் ஐயாவுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து என்னுடைய முடிச்சுக்கிறேன். நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.